ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் ஈவினிங் டைமில் நம்ம எப்படி சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இட்லி மாவு நான் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு. அதில் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பும் கூட நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி நான் எண்ணெய் கடாயில் வச்சுருக்கிறேன். அது சூடானதும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இது மாதிரி நம்ம இதில் விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் வெந்துடும். அப்போ நம்ம இதை நல்லா திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது மீடியமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது மீதம் இருக்கிற மாவுலையும் நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம மாவு எதுவுமே அரைக்கணும் அப்படிங்கிறது எந்த தேவையுமே இல்லை. இட்லி மாவு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான நம்ம வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வடைன்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். அது நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு இது நம்ம ரெடி பண்ணிடலாம். அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பழைய சாதம் இருக்கும் இல்லையா, காலையில் சாதம் வச்சுருப்போம் பிள்ளைங்க ஸ்கூல் போகிற டைமில், அதில் மீதம் இருக்குது அப்படின்னா அந்த சாதத்தில் கூட நம்ம இது மாதிரி அரைச்சி இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.